என்னோட பொண்ணான கைகளுக்கு தங்க வளையல் வாங்கலான்னு இருக்கேங்க. என்னடா சாப்பிட்டுக்கிட்டே இவ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடோட டேஸ்ட் அந்த மாதிரி. காலிஃப்ளவர் ரைஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்தளவுக்கு இருந்தது. அது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் ஸ்லிட் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நான் கட் பண்ணியோ இல்லை பேஸ்ட் பண்ணியோ போடாமல் இடித்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ளேவர் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இதுதான் காரம். நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்பையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இதெல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சோண்டு குட்டியாக கிணறு மாதிரி வெட்டிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உடனே கலந்து விட்டுறாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைங்க. ஒரு மூடி போட்டுட்டு வேக வைங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் நடுவில் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வந்துடணும். ஏன்னா அப்படி நீங்கள் பாதியிலே எடுத்துட்டிங்கன்னா முட்டை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெந்து வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தோடு போட்டு ஒன்றா கலந்திங்கன்னா அருமையான காலிஃப்ளவர் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் முன்னாடியே அந்த பிளான்ச் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய வேலைங்க. மற்றபடிக்கு சிம்பிளாக இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். என்னோடய டிஃபன் பாக்ஸுக்கு நான் இதை தான் பேக் பண்ணேன். உங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.